இங்க பாருங்கள் என்ன நடக்கிறது பாருங்கள். யோனா கடலுக்குள்ளா விழுந்துட்டான். ஆனால் ஆண்டவர் மனஸ்தாபம் அடையக்கூடிய தேவன். நான் சொன்னேன் நினிவேக்கு போகணும், இவன் தர்சீசுக்கு போய்விட்டானே, அப்படி அவன் சாகட்டுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பல. பரிதபிக்கக்கூடிய ஒரு தேவன். திருச்சபையே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பரிதபிக்கிற ஒரு தேவனாக காணப்பா. ஐயோ இவன் பாவம் செய்கிறானே, ஐயோ இவன் கஷ்டத்தில் இருக்கிறானே, இவனை மீட்டுக் கொள்ள வேண்டுமே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். திருச்சபையே, அதை நாம் உணராது காணப்படுகிறோமே. ஆலயத்தில் வருகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய உண்மையான அன்பை உணராதபடி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. யோனாவுக்கு ஒரு மீனை கட்டளை இடுகிறார். எவ்வளவு அன்புள்ள ஒரு தேவன் என்று பாருங்க. பாவம் செய்து செய்து செத்து கொண்டாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு தேவன். யோனாவே நீ போ என்று சொல்லவில்லை, கடலில் விழுந்து செத்து போ என்று சொல்லவில்லை. ஒரு மீனை ஆயத்தப்படுகிறார். நீ எனக்கு வேண்டும் மகனே, மகளே நீ எனக்கு வேண்டும், நீ வா ஊழியம் செய்ய என்று சொல்லி உன்னை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அந்த யோனாவுக்கு ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டது போல உன்னுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். சோர்ந்து போய் கொண்டிருக்கிற ஆத்மாவே, எத்தனை தடவை உன்னை அழைத்திருக்கிறார். அதையெல்லாம் இன்றைக்கு மறந்து பாவத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. ஆண்டவர் உன்னை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் கிருபை இரக்கம் மிகுந்த தேவன், வல்லமை மிகுந்த தேவன். இதை குறித்து ஒரு பக்தன் விதமாக பாடுகிறான். கிருபை இரக்கம் நிறைந்ததோர் கிருபாசனமா தோன்றியதே என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். இரக்கம் நிறைந்ததோ கிருபாசனம் தோன்றிடுதே. கருணமே இது எங்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கிருபாயே பெருதே, கல்வாரி அன்பினும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நந்தியா பொங்கி வழியோதே, என்ன என் பாக்கியமீதே. என்னுள்ளம் நந்தியா பொங்கி வழியோதே, என்ன என் பாக்கியமீதே. வீணத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூரணவா. மாறா கிருபையே நம கிருபையே பெருகுதே. கல்வாரி அன்பினும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நந்தியா பொங்கி வழியோதே, என்ன என் பாக்கியமீதே. என்னுள்ளம் நந்தியா
பாக்கியமிதே. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய கிருபை, அவருடைய வல்லமை இன்றைக்கும் நம்மை தேற்றுகிறதாக காணப்படுகிறது. பாருங்க, யோனா தண்ணீர்களை விழுந்தான், கடலுக்குள்ள விழுந்தான். ஒரு மீனை கட்டளையிட்டார். 3 நாள் அந்த மீனுக்குள்ளேயே காணப்பட்டான். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். அந்த என்ன செய்யறோம் பாருங்க, அந்த கடல்ல இருந்து, மீனுடைய வயிற்றுல இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்துட்டு இருக்கிறான். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும் மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து கண்ணீர் வடித்தான். திருச்சபையே, ஜெபம் என்பது முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஜெபித்தான் பாருங்க, 3ஆம் நாள் அந்த மீன் அவனை கரையிலே கொண்டு கக்கிற்று. திருச்சபையே, உன்னை ஆண்டவர் அழைத்தது உண்மை என்று சொன்னார், உன்னை ஆண்டவர் நேசித்தது உண்மை என்று சொன்னார். நீ ஜெபிக்க இன்றைக்கு உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். ஜெபம் என்பது முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கின்றார்களா? வேதனையோடு காணப்படுகின்றீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார்.